எவ்வளவு அராஜகத்தை பண்ணிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசு. ஏங்க, கோயில்களுக்கு பேர் போன நம்ம மதுரை மண்ணுல திருப்பரங்குன்றம் கோயில்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த தூண்ல தீபம் ஏத்தலான்னு உயர் நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும் போதுங்களா? இல்ல உங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஜால்ரா தட்டினா மட்டும்தான் போதுமா? எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கு? முதல் உத்தரவு வந்தப்ப உங்க கூட்டணி கட்சி எல்லாம் சொல்ற கதை இந்த கலவரம் வந்துருங்கிற கதைக்கு ஏற்ப உத்தரவை அவமதிச்சீங்க. ரெண்டாவது உத்தரவு வந்து மனுதாரரே தீபம் ஏத்தலான்னு சொன்னதுக்கு அப்புறம் கலெக்டரை வச்சு 144 தடை உத்தரவு போட்டீங்க. அசிங்கமா இல்ல? ஏங்க, இந்து மக்கள் காசுல செயல்படுற அறநிலையத்துறை யாருக்காக வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. உங்களை ஒன்னும் இந்து மக்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்கன்னு நான் சொல்லல. ஒரு கிறிஸ்துவனின் உணர்வுக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறீங்களோ, ஒரு இஸ்லாமியரின் உணர்வுக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறீங்களோ, அப்படி எங்க உணர்வையும் மதிங்கன்னு தானே சொல்றோம். சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு விழிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கோயில்கள்ல விளக்கேத்த கூடாது, தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்தாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு வர்ற 2026 தேர்தலையாச்சு நம்ம உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை தேர்ந்தெடுங்க. நன்றி. நாம் அடக்கி வச்சிருந்தார் தற்குறின்னு பேசி தற்குறின்ற வேர்டை பிரபலமாக்குனது யாருன்னா நம்ம அராஜகத்தை உச்சம், கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு பேர் போன ஆட்சி யாரு? கட்சி நம்ம திமுக. இவன் யாரு? நம்ம தலைவன், நாடக தலைவர் பிளஸ் துணை தலைவர். தலைவனை கூட தலைவன்றலாம், அவனே சொல்லலாம். துணை தலைவர்ல எப்பேற்பட்ட ஆளு? எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடத்திருந்தாரு. 1000 பேருக்கு பொற்காசுகள் வீசி இருந்தாரு சம்பளமா. அவர்லாம் எம்மாத்திரம் சுண்டு வரல விட்டு பேச முடியாது. யாரும் சுண்டு வரல இருக்க நகக்கண் அளவுக்கு கூட பேச முடியாது. துணை தலைவர் யாரு? துணை சிஎம். எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி, சிடிஎஸ், காக்னிசன்ட், இன்போசிஸ், நம்ம ஐடி கம்பெனி, பல கம்பெனிகள்லாம் கையெழுந்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி வச்சு நடத்தி இருந்தாரு. சரிங்களா? யாரு? நம்ம துணை சிஎம் உதயநிதி ஸ்டாலின். ஒரு 10,000 பேர் மேல சம்பளம் கொடுத்திருந்தாரு, பொற்காசை வித்தரிச்சிருந்தாரு. அந்த மாதிரி யாரு? திரைத்துறையில அவர் கண்ணாடி கூட பார்த்தது இல்ல. திரைத்துறையில வரல. இந்த வாட்டி சேப்பாக்கத்துல இருக்க கரண்ட் எம்எல்ஏ பிளஸ் குளத்தூர்ல இருக்க கரண்ட் எம்எல்ஏ நம்ம தொல் திருமாவளவன், 3 பேர் எழுதி வச்சுக்கோங்க. டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? உட்கார்ந்து கூட இவங்க தான் மத கலவரத்துக்கு ஜாதி கலவரத்தை தூண்டுறது. இவங்க 3 பேரை தூக்கி உள்ள வராச்சா மத கலவரம் வராது, ஜாதி கலவரம் வராது. எல்லா மதத்தினரும் அண்ணன் இல்ல, அதுக்கு மேல ஒரு நண்பனா பழகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்கதான் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுறது? இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர்த்துக்கு உள்ள வராச்சா ஜாதி கலவரம், மத கலவரம், எந்த கலவரம் வராது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதோ ஒரு 3 வீடியோ போடுறேன், அதையும் சேர்த்து பாருங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் நேத்திக்கு அவன் ஈரோட்ல பேசணும். அந்த திருட்டு தாய் வழியை பார்த்த அவங்க அம்மால அவன் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி இந்த புறம்போக்கு சொல்றான். அந்த உடனே வண்டியில் ஏறி குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, எதை வச்சுடா சொல்றோம் உங்க அவங்க அம்மால? அடே விஜய் பார்த்துட்டாரு, எதை வச்சுடா சொல்றோம் நீ திமுக தீய சக்தி? இதுக்கு பதில் சொல்றான். டே விஜய் லோஃபர் லவடிக்க பால் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் லக்காடி பையா. டே விஜய், எதை வச்சுடா சொல்ற திமுக தீய சக்தின்னு? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதா? யார் திமுக ஊழல் வழக்குல குற்றச்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுடா. டே விஜய் சொல்டா. புறம்போக்கு கரூர்ல 41 பேர் கொலை பண்ணிட்டு கொலைக்கு காரணமா இருந்தவன் இவன் தான் காரணம். காரணமா இருந்த பிளைட் ஏறி ஓடிவிட்ட எந்த திமுக தீய சக்தின்னு தீய சக்தின்னு சொல்றோம். படு டே விஜய் தற்கொலை பொகழ பொறுக்கி குடிகாரா விஜய், எந்த கைடா சொல்ற தீய சக்தி? விஜய் கிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா? விஜய் ஏன் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி புறம்போக்குக நிறைய பேரு திமுகவில் இருக்கிறதுனாலதான் அவர் திமுகவையே தீய சக்தி அப்படின்னு சொல்ற நிலைமை வந்துருச்சு. இப்ப புரியுதா அவர் ஏன் திமுகவை தீய சக்தின்னு சொன்னாருன்னு? விஜய் குடிகாரன் அப்படின்னா விஜய் குடிக்கிற பிராந்தி பாட்டில விற்கிற திமுகவை என்ன சொல்றது? விஜய் பொம்பளை பொறுக்கி அப்படின்னா கரகாட்டக்காரங்களை கிட்ட வந்து ஆட சொல்லி பார்த்து ரசிச்ச மினிஸ்டர் பெரிய கருப்பன் அவர்களை என்ன சொல்றது?
விஜய் கூட்டத்துல 41 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கா விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொன்னா திமுக ஆட்சியில தினந்தோறும் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் அதிகமா நடக்குதே, அப்ப திமுகவை என்ன சொல்றது? விஜய் கூட்டத்துல 41 பேர் இறந்ததை பத்தி விஜய் கவலைப்படாம பிளேட் ஏறி போனது தவறு அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சியில கொல்லப்பட்ட உயிர்களை பத்தியும் கற்பழிக்கப்பட்ட பெண்களை பத்தியும் கவலைப்படாம பிறந்த நாள் கொண்டாடின நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்றது? என்னோட இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது நியாயமா? வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக, உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுக்கடைகள் 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும். நல்ல நேரம் எல்லாம் யாரும் பார்க்கலங்க. மதுவிலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம். ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் தர நீங்க திமுக ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்த மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சட்டமன்ற தேர்தல்